ஹாய். இங்கே பாருங்க, இந்த கை இருக்குல்ல, ஜீசஸ் கால்ஸ் கை. இந்த கை வந்து யாரோட இதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இவங்கள ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு கை இருக்குல்ல, ஒரு கை இப்படி இருக்குமே, நடுங்கிற மாதிரி கை. யார் கை அது? யார் கை? சொல்லுங்க. அவங்க என்ன பயம்னா, நாங்க ஏதாவது சொல்ல போய் நீ அதை எப்படியோ மாத்தி தான் சொல்ல போற, நீயே சொல்லிக்கோ. ஆக்சுவலா அந்த கைய வந்து நம்ம ஜீசஸனுடைய கரங்கள்னு பார்க்க, ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில. 33 வயதில் இறந்து போனவர் அவர். அவர் கை அப்படி இருக்காது. ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையா இருக்கும். நான் அதை பத்தி, இது என்னது இது, இந்த கை போட்டிருக்குதே, பார்த்தாலே ஒரு மாதிரி மனசு குழையுதே. அதனுடைய வரலாறு தேடி போனேன். அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது பாருங்க. இது நான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்றேன் பாருங்க. 2 பேர் பிறந்திருக்காங்க ஒரு நாட்டில், வெளிநாட்டில். நாட்டின் பெயர் மறக்கிறேன் நான், ஞாபகத்துக்கு வந்துடும், போறதுக்குள்ள ஞாபகத்துக்கு வரணும். அந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க வீட்டில் வறுமை. ஒருத்தன் சிற்பி, ஒருத்தன் ஓவியன். அண்ணன் சிற்பி, தம்பி ஓவியன். ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் நிரம்ப செலவழிக்க வேண்டும். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க. தம்பி, முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா, நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சிடறேன், நீ படிச்சு சம்பாரிச்சு என்னை படிக்க வைக்கிறியா? ஓகேன்ட்டான் தம்பி. தம்பி நேரா போயிட்டான். இவன் சிற்பி இருக்கான்ல, அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல, கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு. அவன் கல்லுடைக்கிறான், வேலை செய்யறான், கல்லுடைக்கிறான். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, பையன் இன்னும் ஃபிளரிஷ் ஆகல. 12 வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரிய ஆள் ஆயிட்டான். தம்பி வீட்டுக்கு வரான். அண்ணே, ஒரு ஓவியமே அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே, இனிமேல் நீ படி, நான் போனேன், நீ படின, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. உடனே அண்ணன் சொன்னானா, ரொம்ப நன்றிப்பான்னு இப்படி கையை நடுங்கியிருக்கேன். இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது. சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் 12 ஆடுங்கள் கல் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது. இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை, வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது. நான் சொல்றேன்ல, கற்றலில் நாம் மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்று. கற்றலில் நாம் நுட்பமாக இருக்க ஒட்டாதபடிக்கு நம்மை தடுப்பது எது? 4 பேர் உட்கார்ந்தான் மௌன விரதத்துக்கு. எனக்கு தெரியலங்க, இந்த மனசு மாதிரி ஒரு பொருள் வேற கிடையாது. எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான். இதை தான் ஜெயிக்க முடியல, எல்லாரையும் ஜெயிக்க முடியுது. நான்லாம் அடுத்தவர்களை ஜெயிச்சிட்டேன். இப்போ பயணமே என்னை ஜெயிப்பது தான். அடங்க மாட்டேங்குதுங்க. இது ஜெயிக்கிறது பெரும்பாடு. அடுத்தவர்களெல்லாம் ரொம்ப அழகா ஜெயிக்கலாம். ஆற்றலும் வாய்ப்பும் இருந்தால், புரிதலும் இருந்தால், வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி இருந்தா, ஒரு டெக்னிக் இருந்தா ஜெயிச்சிடலாங்க. இதை ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக்லாம் பத்தாது. டெக்னிக் எல்லாத்தையும் கைவிட்டாதான் இதை ஜெயிக்க முடியும்.